கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 துறவிகள் ஒரு நகரத்திற்கு செல்ல நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் போகிற வழியிலே ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அதை கடப்பதற்காக ஒரு அழகான இளம்பெண்ணும் நின்று கொண்டிருந்தாள். ஒரு துறவியை பார்த்து, ஐயா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, நான் அக்கறைக்கு போகணும், இந்த ஆற்றுல நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று கேட்கிறாள். அதற்கு அந்த முதல் துறவி, எங்களாலாம் முடியாதுமா, உன்னை எங்கள் தோளில் சுமந்துட்டு நாங்கள் போனோம்னா பார்க்குறவங்க எங்களை என்ன நினைப்பாங்க, அதுக்கு வேற யாராவது ஆளப்பாரு அப்படின்னு சொல்கிறார். 2வது துறவி அந்த பெண்ணிற்கு உதவி செய்ய முன் வருகிறார். அந்த பெண்ணை தனது தோளிலே சுமந்து அந்த ஆற்றிலே நடந்து அக்கறைக்கு சென்று அந்த பெண்ணை இறக்கி விடுகிறார். இந்த முதல் துறவிக்கு ஒரே ஆதங்கம், மனசுக்குள்ள கேள்வியை கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு சில நேரத்திற்கு பிறகு அந்த 2வது துறவி கிட்ட இந்த முதல் துறவி கேட்கிறார், எப்படி நீங்கள் ஒரு இளம்பெண்ணை உங்கள் தோளில் தூக்கிட்டு நீங்கள் நடந்து வரீங்க, உங்களுக்கே இது தப்புன்னு தெரியலையா என்று கேட்கிறார். அதுக்கு 2வது துறவி சொன்னாராமா, நான் அந்த பெண்ணை எப்போவோ ஆத்தங்கரையில் இறக்கி விட்டுட்டேன், நீங்கள் தான் இன்னும் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் மனசுலேருந்து அந்த பொண்ணை இறக்கி வைங்க, எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான நேரங்களிலே முகமூடி போட்டு நல்லவன் போல நேர்மையாளனாக நடித்து கொண்டே சென்றுகிறோம். உண்மையான வாழ்க்கையை வாழ மறந்து விடுகிறோம். இன்றைய நாளிலே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையை கொடுக்கின்றார். இந்த கல்லறைகள் அசுத்தமான வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது, அழுக்கினுடைய இருப்பிடமாக இருக்கிறது, பிணக்குவியல்களுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், யூதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த கல்லறைகளை தொடும் பொழுது அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். ஏனென்றால் பாஸ்கா விழாவிற்கு எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேம் தேவாலயத்திற்கு யூதர்கள் வருவது வழக்கம். அப்படி அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு வரும் பொழுது கிராமப்புற வழிகளிலே அவர்கள் செல்வது வழக்கம். எனவே இருள் நிறைந்த பாதையிலே அவர்கள் வரும்பொழுது தப்பி தவறி ஏதாவது ஒரு கல்லறையிலே அவர்கள் நடக்க நேர்ந்தால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட்டால் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிறார்களோ அது தடைப்பட்டு விடுமோ என்கிற எண்ணம் யூதர்கள் மத்தியிலே நிலவியது. எனவே பாஸ்கா விழாவின் போது எல்லா கல்லறைகளையும் வெள்ளையடித்து பளிச்சென்று வைத்துக் கொள்வார்கள். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு வெளிவேடத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சாடுகின்றார், எச்சரிக்கின்றார். 2 விதமான காரணங்களை கொண்டு கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இருவரையும் எச்சரிக்கின்றார். முதல் காரணம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல இவர்கள் பார்ப்பதற்கு பளிச்சென்றிருக்கிறார்கள், அழகுற தங்களையே தயாரித்து வைத்திருக்கிறார்கள். வெளியே பார்ப்பதற்கு அழகாகவும், ஆனால் அவருடைய உள்புறமான வாழ்க்கை ரொம்பவும் அசிங்கமான ஒரு வாழ்க்கை நிறைந்ததாக இருக்கிறது, மோசமான ஒரு வாழ்க்கை நிறைந்ததாக இருக்கிறது. எனவே இதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், ஐயோ உங்களுக்கு கேடு என்கிறார். 2வது காரணம், இந்த கல்லறைகள் எவ்வாறு மற்றவர்களை தீட்டுப்படுத்துகிறதோ அதே போல இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்காமல் மற்றவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை பெரிதாக பார்த்து அவர்கள் பாவிகள், அவர்கள் தரம் தாழ்ந்தவர்கள், அவர்கள் கடவுளுக்கு உரியத்தானவர்கள் அல்ல என்று சொல்லி மற்றவர்களை மட்டம் தட்டுகிறார்கள். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சொல்லி பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சாடுகின்றார், எச்சரிக்கின்றார். காரணம், அவர்களுடைய வெளிவிடமான ஒரு வாழ்க்கை, உள்ளொன்று வைத்து புறமொன்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. வெளியிலே பார்ப்பதற்கு நல்லவனாகவும் உள்புறத்திலே அழுக்காகவும் அசிங்கமான ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் இருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே யாரை பிடித்திருக்கிறது என்பது முக்கியம், யாருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் என்பது முக்கியம். அதைவிட முக்கியம், வாழ்க்கையில் யாரை பின்பற்றுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எனவே இன்றைய நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம், நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், யாரை நமக்கு அதிகமாக பிடித்திருக்கிறது. ஒரு உதாரணம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாரை அதிகமாக பிடித்திருக்கிறது என்று சொன்னால் எடுத்த உடனே செலிபிரிட்டிஸை சொல்லுவோம், திரையுலக பிரபலங்களை சொல்லுவோம், அரசியல் தலைவர்களை சொல்லுவோம். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அசிங்கமான, அழுக்கான, கேவலமான, மோசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது.
பிரியமான சகோதர சகோதரர்களே, நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுவர்களாக இருக்கிறோம். எனவே தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களைப் போல நான் இருக்க வேண்டும், எனக்கு அவர்களை பிடித்திருக்கிறது, அவர்களைப் போல நடைமுறை பாவனை இருக்க வேண்டும் என்று சொல்லி திரையுலக பிரபலங்களை பின்பற்றுவதை விட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அப்பொழுது உள்ளமும் சுத்தமாக இருக்கும், புறமும் சுத்தமாக இருக்கும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக வாழ்கிறோமா அல்லது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கிறோமா? நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.